ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ என் சன்னோட பர்த்டேக்கு நாங்கள் ரேடிசன் போயிருந்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் vlog. நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக எந்திரிச்சு எப்படியாவது சன்ரைஸ் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. பட் முன்னாடி நாள் டயர்ட்னால எங்களால் எந்திரிக்க முடியல. ஸோ 6-7க்கு தான் எந்திரிச்சோம். அதனால ரூம்ல இருந்துட்டு நம்ம சூரியன் அண்ணாக்கு ஒரு பெரிய ஹாயை சொல்லிட்டு நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பீச்சுக்கு தான். ஸோ இயர்லியாகவே பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். பிகாஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பீச்சுக்கு போனோம் அப்படின்னா ரொம்பவே வெயில் ஆயிடும், பசங்களோட அங்கே இருக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஹீட் ஆயிரும் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ எந்திரிச்ச உடனே நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா குழந்தைங்க திங்ஸ் எல்லாம், டாய்ஸ், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக பீச்சில் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஆசையே நமக்கு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி பீச்சுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே உட்காந்துட்டு வந்து பீச்சை நம்ம பார்க்கலாம். அதாவது இது லைக் சைட் சீயிங் மாதிரி அழகாக ஒரு பிளேஸ் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கத்துலேயே சேர்ஸும் போட்டிருந்தாங்க. நம்ம உட்காந்துட்டும் நம்ம பீச்சை ரசிக்கலாம். அப்படியே நம்ம இளையராஜா சாரை பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த அலைகளை பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம். சன்ரைஸ், சன்செட் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து சைட் சீயிங் மாதிரி நம்ம பீச்சை பார்க்கலாம். பீச்சை மார்னிங் எந்திரிச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா அமைதியா ரொம்ப ரம்மியமா இருந்தது. ஸோ மனசுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த அலைகளோட சவுண்டு எல்லாமே. ஸோ நமக்கு இந்த சைடில் இன்ஃபினிட்டி பூல் இருக்கு. நம்ம பீச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பூல் தான் கவர் பண்ண போகிறோம். அதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ குட்டீஸ் அழகாக ரெடி ஆகிட்டாங்க அண்ட் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. பீச்சுக்குள்ளே போயிட்டு நல்லா அழகாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பீச்சுக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டியான அழகாக வணக்கம் சொல்லி நம்மளை வந்துட்டு இன்வைட் பண்ணாங்க. அண்ட் நம்ம பீச்சுக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு அவங்க ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம சைன் பண்ணிவிட்டு அண்ட் ரூம் நம்பரையும் மென்ஷன் பண்ணிட்டு தான் போகணும். நாங்கள் 7 மணிக்கு வந்துமே சூரியன் அண்ணா சுல்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வெயில், சுத்தமாக முடியல. ஆனாலும் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. கண்டிப்பாக விளையாடணும். அதுவும் என் பையன்லாம் தனியாக ஐயோ எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் தண்ணியில் எக்ஸைட்மெண்ட்டில். இந்த அலைகளோட சவுண்டை கேட்கவே மனசுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்குது. நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சத்துக்கு காணாமல் போயிடும். சரி நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் எல்லாம் அவங்களுடைய டாய்ஸை வச்சு மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தனிமையிலே இனிமே காண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தனியாக உட்காந்துட்டு. சரி அப்பா தனியாக இருக்காங்களே நம்ம கூட போய் கம்பெனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை வந்து உட்காந்துட்டு இருந்தான்.
போச்சு நடந்துருச்சு. ஒரு வழியா பிள்ளைகளை பீச்சுக்குள்ள இருந்து வெளியில கூட்டு வர்றதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. நான் வருவேன்னா வரமாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம்னு விளையாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு வழியா கூட்டிட்டு வந்துட்டோம். அண்ட் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லயே நமக்கு டேப்லாம் வச்சிருப்பாங்க, நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு நாங்கள் புக் பண்ண ஸ்லாட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி டின்னரை விட நல்லா இருந்தது ரொம்பவே. அண்ட் எங்களுக்கு ஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நம்ம எவ்வளோ டிஷ் இருந்தாலும் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன சாப்பிடுவோம், தோசை, இட்லி, பொங்கல் அண்ட் ஏதாச்சும் புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரும் பண்ண என்னெல்லாம் டிஷ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்லாம் முடிச்சுட்டு
ஸோ எல்லா டிஷ்ஷஸும் நம்ம என்ன சாப்பிடுவோமோ அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் கொண்டு வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு செட்டில் ஆயாச்சு. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் சாலட்ஸ் அப்புறம் கொஞ்சம் டெசர்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி இப்போ போயிட்டு அவ்வளோதான், நாங்கள் செக் அவுட் பண்ணிடணும். டைம் முடிஞ்சிச்சு, பிகாஸ் நாங்கள் 1 டே தான் போட்டிருந்தோம். செக் அவுட்க்கு நாங்கள் ரெடியாகி கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி பூல்லையும் நம்ம கவர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய இந்த கைவினை பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே கண்டிப்பாக ரேட்டாக இருக்கும் இல்லையா, நம்ம வெளியில் வந்துட்டு ஒரு ரேட்டுக்கு வாங்குவோம், இங்கே வந்துட்டு 4-5 மடங்கு ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே எந்த திங்ஸுமே எந்த டாய்ஸுமே வாங்கலை, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணேன். அண்ட் இது நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரிசப்ஷனில் இந்த மாதிரி அழகாக வந்துட்டு கலெக்ஷன்ஸ், ஸ்டாச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது. அதில் இன்டோர் கேம்ஸ் எங்களால் எந்த கேம்ஸுமே விளையாட முடியல. நான் வந்து எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணேன், வீடியோக்காக மட்டும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது, இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, பார்க் இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் போயிட்டு திரும்பவும் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பூலுக்கு வந்தாச்சு. நம்ம இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஸ்விம் ஸ்வீட்டை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, அந்த ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ரூமுக்கு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு 1 hour தான் இருந்தோம். முடிச்சுட்டு டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி எங்களுக்கு வந்துட்டு செக் அவுட்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டக்குன்னு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வரீங்க, சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் எல்லாமே கவர் பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு அப்படி தான் இருந்தது, ரொம்பவே ஹரிபரியாக எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்களை எங்களால் பண்ண முடியல. அண்ட் கிட்ஸுக்குமே இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே தேவைப்பட்டது. ஒரு வழியா செக் அவுட்லாம் முடிச்சிட்டோம். ஸோ செக் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூஸ்வலாகவே எல்லா ரெசார்ட்லேயும் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இப்போ நான் வந்துட்டு பெண்டிங் இருக்க பிளேசஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் அவுட் பண்ணதுக்கப்புறமும் இங்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணோம். அண்ட் இப்போ இது வந்துட்டு நைட்டே நான் என் பையனுக்கு இங்கே கட் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னால் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, பிகாஸ் நேற்று நைட்டு பிஸியாக இருந்தாங்க எல்லாருமே. அண்ட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால தான் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு சொல்லி போயிட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 to 3 days வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே டின்னரோ லஞ்சோ எடுக்காதீங்க. பிகாஸ் வெளியில் ஃபுட்டை விட இங்கே வந்துட்டு 4 to 5 times காஸ்ட் ஜாஸ்தி, ப்ளஸ் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சுமாராக தான் இருந்தது. நான் வந்துட்டு 1 டேங்கிறதுனால இங்கே டின்னர் பிளான் பண்ணியிருந்தேன், ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. ஸோ பெட்டர் நீங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ப்ரைஸும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அந்த மெனு கார்டையே காமிக்கிறேன், நீங்களே ப்ரைஸஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ மார்னிங்கிறதுனால இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யாருமே இல்லை, ரொம்ப காமாக இருந்தது, நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர் கேம்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அண்ட் இங்கே குட்டி பார்க்கும் இருந்தது குட்டீஸ்க்கு. நம்ம வெளியில் ஹட்டு கடியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப்பும் போட்டிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த மெனு கார்ட்ஸ் எல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்க எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் இங்க ஒரு பெரிய செஸ் போர்டே கேமா வச்சிருந்தாங்க. நம்மளே அதுக்குள்ள நின்னு விளையாடலாம். அந்த அளவுக்கு பெருசா இருந்தது. என் ஹஸ்பண்ட் போயிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ஏங்க பண்றீங்க அப்படின்னா, இல்ல நான் வந்துட்டு ராஜா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் நின்னாங்க. அண்ட் அவங்க ராஜானா நம்ம ராணி இல்லையா, நம்மளும் அந்த பொசிஷன்ல போயிடும். அப்படியே ரிட்டர்ன் வரும்பொழுது இந்த பெரிய பூலையும் ஒரு கிளான்ஸ் வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் குட்டீஸ்க்கும் இந்த இந்த பூல் ஸ்பெஷலி இந்த பூல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இப்ப நம்ம பாக்குறது வந்து பார்க். அண்ட் அவ்வளவு பச்சை பசேல்னு கலர்ஃபுல்லா சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இது வந்து கிட்ஸ் பார்க். அஃப்கோர்ஸ் நம்ம அந்த ஊஞ்சல் ஆடிக்கலாம், இந்த மாதிரி நம்மளும் போய் குட்டீஸா விளையாண்டுக்கலாம், தப்பு இல்ல. அண்ட் அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. ரொம்ப கிரீனரிஸா இருந்தது எங்க பார்த்தாலும். அண்ட் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இங்க சைக்கிளிங்கும் இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லா நீங்க இந்த சைட்டை சுத்தி பார்க்கணும் அப்படின்னா சைக்கிள் எடுத்துட்டு அழகா ஜாலியா சுத்தி பார்க்கலாம். அண்ட் பீச் பைக்கும் இருந்தது. இந்த சைக்கிளிங் நீங்க இப்ப எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து சார்ஜபிள். எல்லாமே உங்க பேக்கேஜ்ல கடைசியா செக் அவுட் பண்றப்ப பில்ல இன்க்ளூட் பண்ணிருவாங்க உங்க ரூம் நம்பர் கேட்டு. ஆஸ் யூஷுவல் எங்களால எந்த ரைட்ஸும் எடுக்க முடியல அண்ட் எந்த கேம்ஸும் விளையாட முடியல. தட் நாங்க 1 டே பேக் போட்டதுனால. பட் நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 days பிளான் பண்ணுங்க. ஸோ தட் எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதோட நான் என்னோட எக்ஸ்ப்ளோர் முடிஞ்சது. நான் மேக்ஸிமம் எல்லா பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அண்ட் எங்களுடைய ரேடிசன் பயணம் முடிஞ்சது. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. So that நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் போடுறேன். அண்ட் நீங்க என் சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ so much for watching. Bye bye.